Welcome to FD Civil Info. This session is going to be about some basic details of estimation. ஜெனரலாக ஒரு ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் குவான்டிட்டிஸ் அண்ட் ஆல்சோ தேர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுங்கிறத அட்வான்ஸாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் எஸ்டிமேஷன். அண்ட் த டெஃபினிஷன் ஆஃப் எஸ்டிமேட் இஸ் ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா விதமான ஒர்க்ஸ் அதோட rates in the sense material rates as well as labor rates and also whatever the expenditure involved in a project இது எல்லாம் சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் எஸ்டிமேட். Similarly, what does mean by estimation? Estimation is the process of calculating the quantities as well as cost of various items of works that involved in the particular project, and this estimation is generally done with reference to the already prepared plan section as well as elevation of the structure. Estimation and costing ஓட necessity என்னன்னு பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்டோட காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படுங்கிறத நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் வேணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதும் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் தான். த தேர்ட் ஒன் என்னன்னா டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன் இன்வைட் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ கான்ட்ராக்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் எஸ்டிமேஷன் வேணும். த ஃபோர்த் ஒன் என்னன்னா ஒரு ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன் தெரிஞ்சாதான் அதை கேரி அவுட் பண்ணும்போது தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்கேஸ் எஸ்டிமேஷன் இல்லாமலே நம்ம ஒர்க் கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதோட பட்ஜெட் வந்து பியாண்ட் த லிமிட் ஆயிரும் அண்ட் ஆல்சோ வி வில் பி ஃபேசிங் எ சீரியஸ் லாஸ். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் ப்ரப்போஸ்ட் பிளானை வச்சு நம்ம எஸ்டிமேஷன் ரெடி பண்ணியிருந்தா ஃபண்ட் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபண்ட் கம்மியாக இருந்ததுன்னா லோன் அப்ளை பண்ணலாம், ஆர்எல்ஸ் பிளானை அல்டர் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஃபண்ட் வரது வர வெயிட் பண்ணி ப்ராஜெக்டை கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஹென்ஸ் estimation is the main thing considered here. These are all the necessity of estimation and costing. Now let us see what are the types of estimates. They are detailed estimates, approximate or rough or preliminary estimate, revised estimate, supplementary estimate, sub-estimate, annual maintenance estimate, repair estimate and complete estimate. Let us see one by one. The first one is detailed estimate. ஒரு ப்ராஜெக்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸையுமே ஐட்டம் வைஸாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் டீடைல்ட் எஸ்டிமேட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட். ஒரு ப்ராஜெக்டோட அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட். And this is also called as rough estimate because it is prepared by using any rough methods. Since this estimate is prepared during the preliminary stage of the construction, it is also called as preliminary estimate. And the next one is revised estimate. Estimated cost affect பண்ணாம plan or structural arrangementல major change occur ஆச்சுன்னா revised estimate prepare பண்ணலாம். And the next one is sometimes cost of the material and labor வந்து increase ஆகும் or else item of worksல ஏதாச்சும் alternation இருக்கும். ஸோ இந்த கேசஸ்னால எக்ஸிக்யூட்டட் ஒர்க்கோட காஸ்ட் வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை விட 5% எக்ஸீட் ஆச்சுன்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டையும் அட்டாச் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேரியேஷன் எதில் இருக்குது, ஐ மீன் குவான்டிட்டி ஆர் ரேட் ஆர் அமௌண்ட், அதை ஐட்டம் வைஸ் வித் ரீசனோட டிஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட். ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரிஜினல் எஸ்டிமேட்டில் இல்லாத சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க்ஸை ஆட் பண்ணுறதுக்காக தான் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த டைமில் நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். பிகாஸ் இதனால ஒரிஜினல் எஸ்டிமேட்டில் உள்ள குவான்டிட்டிஸ் ஆர் ரேட் ஆர் அமௌண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே அக்கர் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம ஒரிஜினல் எஸ்டிமேட் கூட சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்டையும் அட்டாச் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். அந்த சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸான குவான்டிட்டி, ரேட்ஸ் அண்ட் அமௌண்ட் மட்டுமே டீட்டெயிலாக இருக்க போகுது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப் எஸ்டிமேட். ஜெனரலாகவே ஒரு ப்ராஜெக்டோட மெயின் எஸ்டிமேட்டில் லம்சம் ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டோட செகண்ட் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சச் மைனர் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இன்க்ளூட் எலக்ட்ரிஃபிகேஷன், sanitary and water supply works, architectural works, interior decorations, leveling the site, providing payments, etc. ஸோ இந்த மைனர் ஒர்க்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி செப்பரேட் சப் எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்போது தான் நம்ம அந்த எக்ஸ்பென்சஸை ஆல்ரெடி நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற லம்சம் அமௌண்ட் கூட கம்பேர் பண்ண முடியும். ஒன்லி தென் இட் வில் பி எக்கனாமிக்கல்.
And the next one is annual maintenance estimate. Once structure complete ஆனதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். Such maintenance works includes whitewashing, painting, cleaning, etc. ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பீரியாடிக்கலாக கேரி அவுட் பண்ணாதான் நம்ம அந்த பில்டிங்கோட எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஸ் வெல் அஸ் டியூரபிலிட்டியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். For such expenditure, this estimate is prepared by the concerned department for getting allocation of funds made in the annual budget. Now let us see what is meant by repair estimate. என்னதான் ஒரு ஸ்ட்ரக்சரை பீரியாடிக்காக மெயின்டைன் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரக்சரில் நிறைய டேமேஜ் பார்ட்ஸை அப்பப்போ ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். Let us see them one by one. The first one is replacement. நம்ம எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னா அந்த ஸ்ட்ரக்சரோட ரூஃப் கவரிங், இட் மே பி ஆஃப் ஏசி ஷீட்ஸ், டைல்ஸ் எக்ஸெட்ரா. Then decayed wooden items, corroded steel items, pipes, old wires, switches, etc. The next one is repair. எதெல்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும்னா cracked roofs, walls, sunshades and shelves. And the third one is renewal of broken glass, window shutter, wash basins, water closets, floors, etc. So these are all come under repair estimate. So ஒரு ஸ்ட்ரக்சரை குட் சர்வீசபிள் கண்டிஷனில் கீப் அப் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எஸ்டிமேட் தான் ரிப்பேர் எஸ்டிமேட். எப்போல்லாம் இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்ஸ் நம்ம கேரி அவுட் பண்ணணுமோ அப்போல்லாம் ரிப்பேர் எஸ்டிமேட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் கம்ப்ளீட் எஸ்டிமேட். In this estimate, in addition to cost of construction, cost of land, expenses towards surveying, preparation of plans and estimates, plan approvals, legal assistance, registration of documents, payments of taxes and service charges, parking facilities, safety devices, etc. ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான டாப் டு பாட்டம் எல்லா எக்ஸ்பென்சஸையுமே ஃபர்னிஷ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் எஸ்டிமேட். And this flow chart explains the complete estimate. And the first one is cost of land. This includes actual cost of land, cost of surveying, cost of verification of deeds and execution of deeds, and brokerage charges if any. And the second one is PS and contingencies at 5%. And the third one is legal expenses between owner and the contractor. And the final one is cost of structure. And this includes cost of materials, cost of labors, consulting engineers fees, permit fees for construction water and electricity from concerned authorities. And this consulting engineer fees includes cost for preparation of plan, estimate and design, and the final one is cost of supervision. Hence we have seen all the types of estimate, and the next topic is process of estimating. To prepare an estimate, three basic processes are involved. They are preparing detailed estimate, calculating the rate of each unit of work, and preparing abstract of estimate. And the data required for preparing estimates are drawing, specifications, and rates. And finally, we come to the end of this session. In this session, you get some information about what is estimate, what is estimation, what are the necessity of estimation and costing, what are the types of estimate, what are the process of estimating, and what are the data required to prepare an estimate. And if you feel useful by watching this session, please do like, share, and subscribe. Thank you for watching.